பிள்ளையான் மீண்டும் சிறையில் அடைப்பு, வெளியானது அறிவிப்பு. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போதே குறித்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இணையவழி தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற தொடர் கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளில் ராணுவம் விவசாயம், வீடியோ ஆதாரங்களை வெளியிட்ட மக்கள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் ராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமது சுய தேவைக்கு என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் வலி வடக்கில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் ராணுவத்தினர் மரக்கறிகளில் யாழில் விற்பனை செய்யும் காணொலியை இந்த பிரதேச மக்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளின் போது இணைந்து செயல்படுவதற்கு 6 அரசியல் கட்சிகள் தீர்மானம். கொழும்பில் உள்ள தனியார் விடுதியில் இன்று பகல் சந்தித்த தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் கூட்டத்தின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி காணியுரிமை உள்ளிட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒன்றிணைந்து தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த புதிய கூட்டணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிதைந்து போகாத ஒரு கூட்டணியாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களை, தமிழ் பேசும் இளைஞர்களை, அதாவது தமிழர்கள், முஸ்லிம்கள், இந்திய அம்சம் மலைய தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 6 அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மேடையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த மேடைதான் அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கட்சிகள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மக்களை 2 விஷயங்கள் பிரதானமாக ஒன்று சேர்க்கின்றன. ஒன்று, நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழியா இருக்கிறது. அடுத்து, நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள். ஆகவே இலங்கையின் அடுத்த பிரதான சமூகமான இனமான சிங்கள சகோதரர்களுடன் எப்படி தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் சமத்துவமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு, வளங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதைதான் இந்த மேடை எடுத்து இயக்கப் போகிறது. வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கோழி இறைச்சி விற்பனை நிலையம் ஒன்றை சுகாதார பிரிவினர் என்று பரிசோதனை செய்த வேளை காத்திருந்த அதிர்ச்சி. சனத்துக்கு சாப்பிட கொடுக்குறாரு. என்னென்ன ஐயா இருக்கிற இதுக்கு மனுஷன் இருக்கிற நுளம்புக்கடியில் இருந்து பாதுகாப்பதற்காக சிறுவர்களை முன்பள்ளிகளுக்கு அனுப்பும் போது கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மூடும் பொருத்தமான உடைகளை அணிவித்து அனுப்புமாறு பெற்றோர்களிடம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நிலவும் சூழலில் நுளம்புக்கடியில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதும் அதன் மூலம் டெங்கு உள்ளிட்ட நுளம்புகளால் பரவும் நோய் தொற்றுகளை தடுப்பதும் இந்த நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி என்ற தலைமையில் திடீர் கூட்டம், முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராய்வு. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு 2026 ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை குறித்தும் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதிய திட்டத்தினூடாக பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியதுடன் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையின் 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்தும் தனித்தனியாக ஆராயப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, மீண்டும் வீட்டுத் திட்ட வேலைகளை ஆரம்பித்த அனுர அரசு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முழுமையடையாமல் கைவிடப்பட்டுள்ள அரசாங்க வீடமைப்பு திட்டங்கள் குறித்து அரசாங்கம் புதிய கணக்கெடுப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கடந்த கால அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் கீழ் சுமார் 6000 வீடுகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக வீடமைப்பு நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் TP சரத் சூரியன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த வீடுகளில் அநேகமானவற்றின் நிர்மாண பணிகள் ஆரம்ப கட்டத்திலேயே கைவிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைநிறுத்தப்பட்ட இந்த வீடமைப்பு திட்டங்களை விரைவாக பூர்த்தி செய்து பயனாளிகளுக்கு நிரந்தர வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் குறித்த வீடுகளின் உரிமையாளர்கள் தொடர்பாக தரவுகள் சேகரிக்கப்படுவதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட தீர்வு வரவில்லை. கோர யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் ஆரம்பத்திற்கான காரணம் முடிவு வரவில்லை. இது மறக்க வேண்டிய விஷயம், உண்மைதானே இது. ஆகவே அதை எடுத்துக் கூற வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது. ராவ் ஹக்கீம் நண்பர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதத்துக்கு எதிரான மேடை. புரிந்து கொள்ள வேண்டும். இனவாதம் என்றால் என்ன என்றால் அது ஒரு இனத்தின், ஒரு மொழியின், ஒரு மதத்தின் ஆதிக்கத்தை ஏனைய இன மத மொழிகள் மீது திணிப்பதுதான் இனவாதம். இது அப்படி அல்ல. இங்கே நாங்கள் பிரதிப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்திய வம்சால மலையக சகோதரர்கள், நாங்கள் இலங்கையரின் அடிப்படையிலே ஒருவரை அங்கீகரித்திருக்கின்றோம், புரிந்து கொண்டிருக்கின்றோம். அது புரிதல் தான் சமத்துவத்துக்கு அடிப்படை. எல்லோரும் சேர்ந்து சிங்கள சகோதரரை புரிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் அடிப்படை என்பது சமத்துவம். சமத்துவம் இல்லாமல் வெறுமனை நாங்கள் இளைஞர்கள் சொல்வது மூலமாக ஒற்றுமை ஐக்கியம் ஏற்பட்டு முடியாது. சமத்துவம் என்பது அரசு அதிகார பகிர்வு, நிர்வாக அதிகார பகிர்வு, வல்ல பகிர்வு, மொழி மத்தியிலே சமத்துவம். இலங்கையிலே தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஆட்சி மொழிகள், தேசிய மொழிகள், ஆங்கில மொழியும் அந்நிய மொழி அல்ல, அது இணைப்பு மொழி. அரசியல் அப்படித்தான் சொல்கிறது, நடைமுறை இல்லையே. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் மேடை அல்ல. தேர்தலை நாங்கள் கோருகிறோம், மகாராஷ்டிர தேர்தலை கோருகிறோம். அது தருவதா இல்லையா அரசாங்கம்?